அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா, வாங்கி கட்டிக்குவீங்க. சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல. ஸ்டாலினுடைய முகத்துல கரி பூசியாச்சு. நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுற கருப்பு சட்டை போட்டு. அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறது வச்சுக்கிட்டு சொல்றாரு, அதை போய் தண்ணியில் எழுதி வைக்கணும்னாரு. இப்ப சாயந்தரமும் 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. 7. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23. 7. அப்ப 5 ஏறி போச்சு. 5 ஏறி போச்சு. சட்டை கழட்டிட வேண்டியதானே? சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல. சரி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 6 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்துறை மந்திரி பேசிட்டாரு. அதுக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்ச தண்ணீர் எழுதி வைக்கிறார். ஏப்பா, நான் எத்தனை முறை தான் தொண்டை காய கத்துறது? ஏப்பா, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி பழனிசாமி வேணுமென்றே திட்டமிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார், இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளருக்கு அடிமை அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தார். நான் இல்லவே இல்லை. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, ஏற்கனவே இருக்கின்ற சதவீதத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 6 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு பேசுறீங்க. அப்படின்னு அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒன்னும் தெரியாம முதலமைச்சர் தானே. உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை கையில் இருக்குதுல்ல, உளவுத்துறை என்ன சொல்லிருக்கணும்? கருப்பு சட்டை கழட்டிருங்க. உண்மையான அரசாங்கம் வந்தா கருப்பு சட்டை கழட்டிருங்க. நீங்க வைத்த கோரிக்கை இல்ல, நிறைவேற்றிட்டாங்க, அதுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு மாறா மத்திய அரசாங்கம் எல்லாம் சமமா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் சமமா தமிழ்நாட்டில் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆக ஸ்டாலினுடைய முகத்துல கரி பூசியாச்சு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொருத்தர் பேசுறார், சிதம்பரம் பேசுறார். காலையிலிருந்து டிவியில் ஓடுது, சன் டிவியில் நேரத்திலிருந்து ஓடுது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு அமித்ஷா சொன்னா நடந்துருக்குமா அப்படின்னாரு. நடந்துட்டு இல்ல. அவர் சொன்னார், அவர் சொன்னபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இனிமேல் என்ன முகத்தை வச்சுட்டு இருக்க போறீங்க? நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே செஞ்சது கிடையாது, பாச்சது மட்டும் நாட்டுக்கு செஞ்சிருக்காரா? ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. உள்துறை மந்திரி, நிதியமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? திருப்பூருக்கு நிதி கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு பெரிய திட்டத்தை கொடுத்தாரா? அவரு நம்மள பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ஏங்க, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஒரு நிதியமைச்சர், இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அள்ளி கொடுக்க வேண்டாம்? கொடுக்க முடியாது, மனசு வராது. ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க.
ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நம்மள விமர்சனம் செய்யறாங்க. திரு ப. சிதம்பரம் அவர்களே, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தீங்க, மூத்தவர். நாங்க பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா, வாங்கி கட்டிக்குவீங்க. நமக்கு ஒன்றும் தெரியாதான், நாங்க ஒன்றும் தெரியாதே இருக்கட்டும், ஆனா நாங்க சாட்சிட்டுமில்ல. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. உள்துறை மந்திரியா இருந்தீங்க, இந்த நாட்டுக்கு நிதியமைச்சரா இருந்தீங்க. அப்ப நாங்க வேண்டுகோள் வச்சது நிறைவேற்றிட்டாங்களோ? நீங்க இல்லவே இல்லை, நிறைவேறாது அப்படின்னு நீங்க உங்களுடைய பேச்ச மக்களிடத்தில் அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனீங்க. திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கை மேல அறிக்கை தினம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு போறோம், அதுக்கு பூரா முட்டுப்புள்ளி வச்சாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை நீங்க பலவீனமா நினைக்காதீங்க. அண்ணா திமுக தொண்டன இருக்கிற வலுவு கூட உங்களுக்கு இல்ல. அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்கிற வலுவு கூட முதலமைச்சருக்கு இல்ல. புரிஞ்சு பேசுங்க. அவர் டம்மி பீஸ்ட்டார். நீங்க சொல்ல மாதிரி இந்த மங்குனியா இருக்கிற காரணத்துலதான் 6 மணிக்கே உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் உளவுத்துறையின் மூலமாக இல்லது ஏதாவது 37-39 பேர் எம்பி இருக்காங்கல்ல, ஒருத்தராவது சொன்னாங்களா? ஒருத்தராவது முதலமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா இப்படி இல்லை, நாம நினைத்ததை விட கூடுதல் சதவீத இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா? அங்க வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் 39 பேரும் போய் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. 39 எம்எல்ஏ 39 எம்பி நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்க்கிறது கரெக்ட். நினைச்சு பாருங்க. இந்த 39 எம்பி எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், 2024 எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடத்துல வெற்றி பெற்று சொல்றாரு. என்ன செஞ்சாரா? ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பாத்தீங்களா?